ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்மளோட டக்கரை டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா புதினா கேசரி எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். இது கேசரின்னு சொல்லலாம், அல்வான்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா திரட்டி எடுத்தோம்னா அல்வா, லைட்டாக ஓரளவுக்கு திரட்டி எடுத்தோம்னா அது கேசரி. வாங்க இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சோண்டு புதினாவை நல்லா கிள்ளி அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் நைட்டே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சனால கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால இந்த இலை இந்த மாதிரி தெரியுது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அண்ட் நான் ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நெய்யில் ஆட் பண்ணிவிட்டு அதில் புதினாவை போட்டு ஒரு பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு வதக்கிக்கிறேன். வதங்கும் போது நல்லா தெரியும், சுருங்கி நல்லா ஒரு கொஞ்சமாக வந்துடும். அந்த அளவுக்கு ஆனதும் நம்ம ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அது கூட 4-5 முந்திரியை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன்னு. இலை ஓரளவுக்கு நமக்கு நைஸான பதத்துக்கு ஆகாமல் ஓரளவுக்கு நல்லா அரையாமே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை ஒரு பேன் வச்சு அதில் அதே மாதிரி நெய்யோ தேங்காய் நெய்யோ ஆட் பண்ணிவிட்டு அந்த நம்ம அரைச்சி அந்த குறப்பாக அரைச்சதை எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அந்த முந்திரியும் புதினாவும் நல்லா அந்த மிக்ஸ் ஆகி ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் இது கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்துகிட்டு அதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த கலந்து விட்டது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டு நீங்கள் வேணுன்னா தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணுன்னா பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு பாலோ தண்ணியோ ஆப்ஷனல் தான், ரெண்டுக்கு எது வேணால் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதை நல்லா இந்த மாதிரி கடல மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நல்லா திரட்டணும். நல்லா கிளறி விடணும். அந்த பச்சை வாசம், அந்த பச்சை மாவோட ஸ்மெல் எல்லாம் போய் அது நல்லா வெந்திருக்கணும். கடல மாவு வேகலைன்னா வயிறு வலிச்சிரும். அதனால தான் நல்லா வேக வச்சுட்டு நம்ம அது கூட நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் ஆப்ஷனல். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறவங்க ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறவங்க ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டில் எது போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரெண்டுமே ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா திரட்டணும். அது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு அந்த நம்ம வச்சுருக்க பேனில் ஒட்டாமல் இருக்கணும். அடிக்கடி கொஞ்சோண்டு ஆயிலோ இல்லை நெய்யோ ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி